வணக்கம் சினிமா ரசிகர்களே. நம்ம ஊர் சினிமாவில் நடிப்புக்கு ஒருத்தரை இலக்கணமாக சொல்லணும்னா அது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி தான். ஆனால் அந்த சிங்கம் ஸ்க்ரீனில் வர்றப்ப அவருக்கு இணையாக நின்று ஒவ்வொரு காட்சியிலையும் நம்ம கண்ணை அவங்க பக்கம் திருப்ப வச்ச சில நடிகைகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் இவங்க தான் பெஸ்ட் ஜோடின்னு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. ஏன்னா சிவாஜி கூட ஜோடி போட்ட அத்தனை நடிகைகளுமே ஏகப்பட்ட ஹிட் படங்களை கொடுத்தவங்க தான். அதனால் இதில் யாரையும் குறைச்சு மதிப்பிடவே முடியாது. இந்த வீடியோவில் நம்ம நடிகர் திலகத்துக்கு இணையாக அந்த நடிகைகள் எப்படியெல்லாம் ஸ்கோர் பண்ணினாங்கன்னு ஒவ்வொரு படத்தோட சுவராசியமான தகவலோட பார்க்கலாம். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பண்டரிபாய் பராசக்தியில் தொடங்கி திரும்பிப்பார் படத்தில் அந்த தம்பியை திருத்த அவங்க பேசுகிற வசனம் இருக்கே, தீயவனே திருந்து உனக்கு ஒரு பெண் தானே வேண்டும், இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நடிகர் திலகம் அப்படியே மன்னிப்புக்கிட்டு நிற்பாரு பாருங்க. அந்த முகபாவம் மறக்க முடியாத காட்சி. பல படங்களை சிவாஜிக்கு ஜோடியா நடித்த இவர் சில படங்கள்ல அம்மாவாகவும் நடிச்சு அதுக்கு பின்னால கௌரவம் படத்துல அந்த தாய்மை நடிப்பால கௌரவம் சேர்த்தவர் பண்டரிபாய். அடுத்து நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த பானுமதி, அறிஞர் அண்ணாவாலேயே பாராட்டப்பட்டவங்க. மக்களை பெற்ற மகராட்சி படத்தில் சிவாஜிக்கு ஈடு கொடுத்து அவங்க பேசின அந்த கொங்கு நாட்டு தமிழ், அந்த படு சுட்டித்தனமான நடிப்பு இன்னைக்கும் ரசிகர்களோட நெஞ்சில பசுமையாக இருக்கு. நகைச்சுவைக்கு அறிவாளி, நடிப்பு போட்டிக்கு ரங்கோன் ராதா, காதல் நடனத்துக்கு கல்வனின் காதலின்னு சிவாஜி செக் வச்ச லெஜண்ட் இவங்க. அடுத்ததாக சிவாஜி பத்மினி, இவங்க காம்போட மொத்தம் 38 படங்கள். வியட்நாம் வீடு செல்லம்மாவா, முதுமைக்கால மனைவியோட அன்பு எப்படின்னு காட்டி தாய் குலத்தை நெகிழ வச்சவங்க. தங்கப்பதுமையில தன் கணவனுக்கு துரோகம் செஞ்சவங்களை தீப்பொறி வசனத்தால சுட்டெரிச்சதா இருக்கட்டும், திருமால் வெறுமையில விப்ரா நாராயணரால் வந்த சிவாஜியை தன் வசப்படுத்த துடிக்கும் தேவதேவியா நடிச்ச அந்த சாகச மென்மையா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். குறிப்பா தில்லானா மோகனாம்பாள் சிக்கல் சண்முக சுந்தரத்தை சவால் விட்டு ஆட வைக்கிறதும், அப்புறம் காயம்பட்டவரை நடந்தானான்னு அந்த கண்ணாலேயே கேட்கிற அந்த நளினமும் ஒரு தனி சகாப்தம். அடுத்து நடிகர் திலகம் சாவித்ரி, சிவாஜி 9 வேஷம் போட்ட நவராத்திரி படத்துல அந்த 9க்கும் ஈடு கொடுத்து நவரசங்களையும் காட்டி தானும் ஒரு நவரச நடிகைன்னு ப்ரூவ் பண்ணுவங்க. பாசமலர் படத்துல அந்த தங்கச்சி கேரக்டர் இவங்க நடிப்புக்கு புகழ் மகுடம். திருவிளையாடல உமையாளாகவும் மீனவ பெண்ணாகவும் வந்து மிரட்டி இருப்பாங்க. அடுத்து டைரக்டர் பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜியோட நடித்து வெள்ளி விழா நடிகைன்னு பேர் வாங்கின சரோஜா தேவி. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த பாலும் பலமும், பாகப்பிரிவினை, இருவர் உள்ளம், ஆலயமணி, வளர்பிறை, புதிய வரவைன்னு அத்தனை படங்களும் ரசிகர்களின் பாராட்டுக்கு உரியவை. அதே போல சிவாஜியோட இணைஞ்சு நடித்த குணச்சித்திர நடிகைன்னு தனி பெருமை தேடிக்கொண்டவர் சௌகார் ஜானகி. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படிக்காத மேதை, பார் மகளே பார், பாலும் பலமும், புதிய வரவை அத்தனையும் அமோக வெற்றி கண்ட படங்கள். அடுத்து தேவிகா, அன்பு கரங்கள், ஞாயிறும் திங்களும், ஆண்டவன் கட்டளை, கர்ணன், குலமகள் ராதைன்னு பல படங்கள் இருந்தாலும் பாவ மன்னிப்பு மற்றும் பலே பாண்டிய படங்கள் தேவிகாவோட புகழுக்கு மகுடம் சூட்டியது. அடுத்ததா புன்னகையரசி KR விஜயா, செல்வம், ராமன் எத்தனை ராமனடி, தங்கைன்னு எக்கச்சக்க படங்கள். ஆனா தங்கப்பதக்கம் படத்துல அவங்க நடிச்சது தான் அவங்க நடிப்புக்கு கிடைச்ச உண்மையான தங்கப்பதக்கம். இவங்களுக்கு அடுத்ததா சிவாஜி கூட ஃபேமிலி கேரக்டர்ல பின்னி பெடல் எடுத்தது சுஜாதா. அதுக்கு வாக்கண்ணாவா ஒரு சூப்பர் உதாரணம். அடுத்ததா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காம்போ சிவாஜி ஜெயலலிதா. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச கலாட்டா கல்யாணம், சுமதியின் சுந்தரி, அவன் தான் மனிதன், இன்னும் பல படங்கள் ரொம்பவே ஃபேவரைட்டான சினிமா படங்கள். இவங்க ஜோடி சேர்ந்து 100 நாள் ஓடி செஞ்சுரி அடித்த படங்கள் லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. அடுத்து நம்ம எவர் கிரீன் பிளாக் பஸ்டர் வசந்த மாளிகை நாயகி வாணிஸ்ரீ. ஒரு குடிகார ஜமீன்தாரரை திருத்தி அவருக்கு புது வாழ்வு கொடுக்குற கேரக்டரில் வாணிஸ்ரீ வாழ்ந்திருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த படத்தில் வர்ற பாடல்களையும் சரி காதலையும் சரி வாணிஸ்ரீயோட அந்த நளினமான நடிப்பு சிவாஜி சாரோட எமோஷனல் நடிப்புக்கு அப்படியே செட் ஆகிருக்கும். அடுத்ததான் மஞ்சுளா, என் மகன், எங்கள் தங்கராஜா, உத்தமன் அப்படின்னு இன்னும் பல படங்கள் இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்களோட நடித்த பல படங்களும் சூப்பர் ஹிட் ஆகி பெரிய வரவேற்பை பெற்றது. 80 காலகட்டத்துக்கு பின்னால பல இளைய நடிகைகள் சிவாஜியோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சரிதா, வடிவுக்கரசி, அம்பிகா, ராதா அப்படின்னு ரொம்ப பேர் நடிச்சிருப்பாங்க. முதல் மரியாதை படத்துல ராதா இளைய தலைமுறை நடிகையா இருந்தாலும் அந்த தூய்மையான அன்புக்கு கௌரவம் செஞ்சு சிவாஜிக்கும் பாரதி ராஜாவுக்கும் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி கொடுத்தாங்க. இப்படி பண்டரிபாயில ஆரம்பிச்சு பானுமதி, பத்மினி, சாவித்ரி, KR விஜயா, சௌகார் ஜானகி, சரோஜா தேவின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இங்க இருக்கு.
உண்மையை சொல்லப்போனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்பு ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி. அந்த பேராளத்தில் ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொரு முத்துகளாக வந்து விழுந்தாங்க. சிவாஜிக்கு பொருத்தமான ஜோடி யாருன்னு கேட்டால் நம்மளால் யாரையும் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஏன்னா பண்டரி பாயோட அந்த தாய்மை கலந்த நடிப்பு ஒரு பக்கம், பானுமதியோட அந்த படி சுட்டித்தனமான கொங்கு தமிழ் ஒரு பக்கம், பத்மினியோட அந்த நயன விழிகளில் தெரிகிற நளினம் ஒரு பக்கம், சாவித்திரியோட அந்த நவரச வித்தைகள் ஒரு பக்கம்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம நடிகர் திலகத்துக்கு இணையாக நின்று அந்தந்த படங்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. இவங்க யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. சிவாஜியோட 38 படங்களை ஜோடி போட்டு பத்மினி ஒரு ரெக்கார்ட் பண்ணினாங்க அப்படின்னா KR விஜயாவும் அதுக்கு சளைக்காம ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சாவித்திரி நவரசங்களை போட்டி போட்டாங்க. சௌகார் ஜானகி சிறந்த குணச்சித்திர நடிகையா பேர் எடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு நடிகையுமே அந்தந்த கேரக்டரா வாழ்ந்து அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய சினிமா சரித்திரத்தையே படைச்சிருக்காங்க. இவங்கள யாரு சிறந்த ஜோடி, பொருத்தமான ஜோடி அப்படிங்கிற கேள்விக்கு என்னைக்குமே விடை மௌனம் தான். ஏன்னா அந்தந்த காலகட்டத்தில் அவங்க கொடுத்த அத்தனை படங்களுமே கிளாசிக் ரகம். நடிகர் திலகம்ங்கிற அந்த இமயத்துக்கு முன்னால இவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட பங்களிப்பை சிறப்பா செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ உங்களோட முறை. இவ்வளவு பேர்ல நம்ம நடிகர் திலகத்துக்கு ஜோடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை யாரு? அவங்களோட எந்த படம் உங்களுக்கு என்னைக்குமே ஃபேவரட்? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட இன்னும் பல ஆச்சரியமான சுவராசியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.